ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜனவரி 21லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் 2 பார்ட் இருக்கும். அதில் பார்ட் 1 மட்டும் அன்றைக்கி படிக்கிறோம். அதே மாதிரி தமிழில் வந்து சந்திப்பிழை பார்ட் 1 மட்டும், அதுலேயே 2 பார்ட் வீடியோ வரும். அதில் பார்ட் 1 மட்டும் அன்றைக்கி படிக்கிறோம். இவ்வளோ தான் 21க்கு. அதே மாதிரி 22க்கு பாருங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் பார்ட் 2, அதாவது 2 பாட்டு, அதில் 2வது பாட்டு இன்றைக்கி படிச்சிடும். அதோட கம்ப்ளீட் ஆயிரும். தமிழில் வந்து சந்திப்பிழை பார்ட் 2, அதோட சந்திப்பிழை கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது அதே மாதிரி விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஜனவரி 23 அன்னைக்கு பார்ட் 2 பாட்டு, அதில் ஃபஸ்ட்டு பாட்டு படிப்போம். அதே மாதிரி தமிழ் பாருங்கள், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஸ்கூல் புக்கு, எஸ்பின்னு போட்டிருக்கேன்ல, அது ஸ்கூல் புக்கு. ஓகே, ஜனவரி 24 பாருங்கள், விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு பார்ட் 2வது பாட்டு அன்றைக்கி படிப்போம். அதோட முடிஞ்சது. தமிழ் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அவுட் சோர்ஸ் மட்டும் அன்றைக்கி படிப்போம். அதே மாதிரி பாருங்கள், ஜனவரி 25 வந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு பார்ட் வந்து 3 பார்ட்டு, அதில் ஃபஸ்ட்டு பாட்டு படிப்போம். தமிழில் வந்து குரில் நெடில் வேறுபாடு அது பார்ப்போம், அவ்வளோதான். அதே மாதிரி 26 பாருங்கள், தனிவட்டி பார்ட் 1, 2, 3, 3வது பார்ட் ஏற்கனவே வர வேண்டியது இருக்குது இல்லையா, அதையோடு சேர்த்து 1, 2 ரிவைஸ் பண்ணிக்குவோம். இணை எழுத்து சுட்டி எழுத்துக்கள் பார்க்காதவங்க பார்ட் 3 பாட்டும் அன்றைக்கி நீங்கள் படிச்சிட முடியும். அதே மாதிரி ஜனவரி 27 விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு 2வது பார்ட். ஓகே, தமிழில் வந்து வினா எழுத்து. 28 வந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு 3வது பாட்டு, அதோட முடிஞ்சது. தமிழில் ஒருமை பன்மை. ஓகே, நெக்ஸ்ட்டு 29 பாருங்கள், ஒன்லைனர், அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அதுக்கும் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அதுக்கும் வந்து ஒன்லைனர். தமிழுக்கு வந்து எதுவும் கிடையாது, எனக்கு அந்த ஒன்லைனர் மட்டும்தான். ஆல்ரெடி வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இதுக்கு வந்து ஒன்லைனர் நம்மளோட வீடியோலேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகே, ஜிஎஸ்சில் பாருங்கள் 1, 2, 3க்கு வந்து லெசன் 1, 2, 3 3 லெசன் முடிச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் ஜனவரி 30 அன்னைக்கு மயங்கொலிகள் பார்ட் 1 மட்டும் படிப்போம் அன்றைக்கி. அதே மாதிரி 31 வந்து தனி வட்டியோட ரிவிஷன் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். மயங்கொலிகள் வந்து 2வது பார்ட் மட்டும் பார்ப்போம். இன்னும் ஒரு பார்ட் பெண்டிங் இருக்கும். அடுத்தது பிப்ரவரி மந்தில் வந்து ரிமைனிங் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இவ்வளோ தான் பண்ண முடியும். ரிவிஷன் அப்படின்னா, ரிவிஷன் வந்து இன்றைக்கி படித்தது நாளைக்கு ரிவைஸ் பண்ணுறீங்க, நாளைக்கு படித்தது நாளான்னைக்கு ரிவைஸ் பண்ணுறீங்க.